இங்கே ஒரு 6-7 தலைமுறைக்கு முன்னால் எங்கள் மூதாதையர்கள் இதே ஊரில் வாழ்ந்தவங்க. இந்த பூமி எங்கள் பாட்டையன் எப்போ வாங்கினாரோ அன்னையிலிருந்து இது வரைக்கும் எங்கள் பூமி எந்த சிதைவும் இல்லாமல் நாங்கள் விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நான் சொன்னேன், இது என்ன இது பொழப்பே, மாட்டு சாணத்தை போட்டு குப்பை போட்டால் எப்படி செடி வரும்? இன்றைக்கி நவீன உலகத்தில் நிறையா ரசாயன பொருட்கள், யூரியா, உப்பு, டிஏபி, காம்ப்ளெக்ஸு இதெல்லாம் போட்டால் தானே விவசாயம் நல்லா வரும். நாம் எப்படி ஒரு தலைவலிக்கு ஒரு மாத்திரை சாப்பிட்றோங்களோ அதே மாதிரி தானே விவசாயத்துக்கு பண்ணால் விவசாயம் நல்லா வருங்கிற. அப்புறம் அதுக்கு என்ன எப்படி மீட்டெடுக்கிறதுங்கிறத யோசனை பண்ணுற போது நம்மாழ்வாருடைய கருத்துக்கள் எனக்குள்ளே தெரிஞ்சுது. அப்போ எங்கள் அப்பா எப்படி பண்ணிகிட்டு இருந்தாரோ அதையை நான் பண்ண ஆரம்பித்தேன். ஃப்ரீடம் ஃபார்மிங் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கோவை மாவட்டம் சூலூர் தாலுகா அத்தப்ப கவுண்டபுத்தூர் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்குள்ள அகரம் இயற்கை வழி வேளாண்மை தோட்டத்தில் இருக்கும். இங்கே அந்த தோட்டத்தோட நிறுவனர் உரிமையாளர் நம்ம கூட இருக்கார். இவர் பேர் தங்கவேல் ஐயா தோட்டம்னு சொல்லிட்டு இங்கே சுற்றுப்புற மக்களால் அழைக்கப்படுறாரு. ஆக்சுவலாக உள்ளே வந்ததுக்கப்புறம் நமக்கே ஒரு டவுட் இருக்குது, இவர் துறவியா இல்லை விவசாயியா இல்லை விவசாய துறவியா அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு அமைப்பில் தான் நம்ம இருக்கோம். ஐயா உட்காந்துருக்க பொசிஷன் பார்த்திங்கன்னா அதுவே ஒரு ஆசனம் மாதிரி தான் இருக்குது. ஸோ மேலும் பல விவரங்களில் ஐயா கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். வணக்கம் ஐயா. வணக்கம். ஃப்ரீடம் ஃபார்மிங் நேயர்கள் சார்பாக வணக்கத்தை சொல்லிக்கிறோங்க ஐயா. ஐயா இப்போ இயற்கை வழி வேளாண்மை பண்ணிகிட்ருக்கீங்கிறத அது போர்டை பார்த்தாலும் உள்ளே வந்தப்போ எங்களுக்கு புரியுதுங்கய்யா. உங்கள் வாயாலே நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களை பற்றி ஒரு சின்ன முன்னுரை நம்ம நேயர்களுக்கு கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்குங்க. என்னுடைய பெயர் தங்கவேல். நான் கடந்த 1991 இந்த இயற்கை விவசாயம் பண்ணிகிட்ருக்கேன். இந்த இயற்கை விவசாயத்துக்கு ஏன் வந்தேன் அப்படிங்கிறத ஒரு சின்ன அறிமுகத்தோடு உங்களுக்கு நான் சொல்கிறேன். இங்கே ஒரு 6-7 தலைமுறைக்கு முன்னால் எங்கள் மூதாதையர்கள் இதே ஊரில் வாழ்ந்தவங்க. எங்கள் பாட்டையனுக்கு ஒரே பையன், எங்கள் அப்பா ஒரே பையன், எங்கள் அப்பாவுக்கு நான் ஒரே பையன். இந்த பூமி எங்கள் பாட்டையன் எப்போ வாங்கினாரோ அன்னையிலிருந்து இது வரைக்கும் எங்கள் பூமி எந்த சிதைவும் இல்லாமல் நாங்கள் விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம். இதில் எங்கள் அப்பா ஒரு விவசாய முன்னோடின்னு சொல்லலாம். எப்படி அப்படின்னா, ஒரு விவசாயிக்கு பொருளாதாரம் ஒரு தினத்தில் வரணும், வாரத்தில் வரணும், மாதத்தில் வரணும். இந்த மாதிரியான பொருளாதாரத்தை கணித்து அவர் விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தார். முழுவதும் இயற்கை விவசாயம்தான். ஒரு 20-30 மாடு இருக்குது. அந்த மாட்டு சாணத்தை போட்டு ஊருக்குள்ளே இருக்கிற குப்பைகளை வாங்கி போட்டு விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தார். அந்த வழியில் நான் வந்ததுனால எனக்கு இந்த விவசாயத்து மேலே ஒரு நம்பிக்கை இல்லை. 1989 எங்கள் அப்பா எனக்கு விவசாயத்துக்கு கொடுக்குறாரு. இப்போ நான் சொன்னேன், இது என்ன இது பொழப்பே, மாட்டு சாணத்தை போட்டு குப்பை போட்டால் எப்படி செடி வரும்? இன்றைக்கி நவீன உலகத்தில் நிறையா வந்துடுச்சு, ரசாயன பொருட்கள், யூரியா, உப்பு, டிஏபி, காம்ப்ளெக்ஸு இதெல்லாம் போட்டால் தானே விவசாயம் நல்லா வரும். நாம் எப்படி ஒரு தலைவலிக்கு ஒரு மாத்திரை சாப்பிட்றோங்களோ அதே மாதிரி தானே விவசாயத்துக்கு பண்ணால் விவசாயம் நல்லா வருங்கிற கருத்து எனக்குள்ளே இருந்தது. அந்த கருத்தை முதன்மைப்படுத்தணும்னு நான் பல கால முயற்சி பண்ணேன். எங்கள் அப்பா 1989 எனக்கு பூமி கொடுக்குறாரு. நீ முழுவதும் நீ விவசாயத்தை பண்ணிக்க அப்படின்னு. நான் அந்த டைமில் தான் என்னுடைய ஆராய்ச்சிகளை என்னுடைய ஃபார்மில் செயல்படுத்த பார்த்தேன். அப்போ ரசாயன உரங்களை நிறையா பயன்படுத்தினேன். என்னுடைய ரசாயன உரங்களுடைய பயன்படுத்துகிற போது அந்த பூமியில் அறியாமல் அந்த உரங்களெல்லாம் இறக்கக்கூடிய தன்மையை உருவாயிடுது. ஒரு 2 ஆண்டு காலத்தில் எங்கள் அப்பா வச்சுருந்த தினசரி வருமானம் தரக்கூடிய மல்லிகைப்பூ எல்லாமே அழிஞ்சு போச்சு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த ரசாயனத்தில் உள்ள விளைவு தான் அந்த செடிகளுடைய இறப்புக்கு காரணங்கிறது 2 ஆண்டு காலம் கழித்து தான் என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சுது. அப்புறம் அதுக்கு என்ன எப்படி மீட்டெடுக்கிறதுங்கிறத யோசனை பண்ணுற போது நம்மாழ்வாருடைய கருத்துக்கள் எனக்குள்ளே தெரிஞ்சுது. அப்போ எங்கள் அப்பா எப்படி பண்ணிகிட்டு இருந்தாரோ அதையை நான் பண்ண ஆரம்பித்தேன். இது என்ன வேடிக்கை அப்படின்னா, எதையை நான் முழுமையாக விஞ்ஞானத்தை நோக்கி பயணம் பண்ணணும்னு நான் நினச்சேனோ அது முற்றிலும் சில தகவல்களால் பயன்படுத்தக்கூடிய செயலால் இது முற்றிலும் அழியக்கூடிய தன்மையே இருக்குது அப்படிங்கிறத அந்த பேராபத்தை உணர்ந்ததுக்கு பின்னால்
மறுபடியும் மாடு, சாணி, கோமயம் இதுகளை பயன்படுத்தி விவசாயத்தை பண்ண ஆரம்பித்தேன். எனக்கு முதல் நம்மாழ்வாருடைய கருத்துக்கள் 1991 அந்த படிக்க நேர்ந்தது. அதுக்கு பின்னால் விவசாயத்தை எடுத்து செய்யணுங்கிற கருத்து எனக்குள்ளே வந்தது. 10 ஆண்டு காலம் இதுக்குள்ளே விவசாயத்தை பற்றி அதுகளை தொழு உரத்தை பயன்படுத்தி செஞ்சுட்டு இருந்தேன். அதிக லாபம் இல்லாட்டியுமே செலவினங்கள் தவிர்க்கப்பட்டது. 2009 சுபாஷ் பாலேக்கர்ங்கிற ஒருத்தர் விஞ்ஞானியை சந்திக்க நேர்ந்தது. அவருடைய பயிற்சி கோவை மாவட்டத்தில் ஜீரோ பட்ஜெட்டுங்கிற ஒரு பயிற்சியை நடத்தினார். அது நடத்துகிற போது என்னுடைய அறிவியல் சந்தேகங்களுக்கு 100% எனக்கு விளக்கம் பெறக்கூடிய தன்மையாக இருந்தது. அதை எடுத்து மறுபடியும் அதிலிருந்து நாட்டு மாட்டில் இருக்கக்கூடிய சாணம், கோமயம், கடலை மாவு, கரும்பு சர்க்கரை, காட்டு மண், தண்ணி இதை பயன்படுத்தி ஜீவாமிர்தங்கிற ஒரு கரைசலை உருவாக்கி இந்த பூமிக்கு கொடுக்க ஆரம்பித்தேன். கீரைகள் தான் முதல் மனிதனுக்கு எளிமையாக போய் சேரக்கூடிய உணவு கொடுக்கணுங்கிற தன்மையில் அதை பயிர் பண்ணேன். அது இன்றைக்கு வரைக்கும் என்னுடைய நிலைப்பாடு. கிட்டத்தட்ட என்னுடைய பண்ணையில் 20 ஆண்டு காலம் இந்த கீரை பற்றியான ஆய்வு, என்னுடைய அனுபவம் இது அத்தனையும் இதுக்குள்ளே விதைச்சேன். எனக்கு நல்ல ஒரு அந்த பயிற்சியினுடைய வழிமுறையும் அனுபவங்களும் கிடைச்சிது. அது இன்றைக்கு வரைக்கும் இந்த இயற்கை விவசாயத்தில் சுபாஷ் பாலேக்கருடைய சிஸ்டத்தை நடைமுறைப்படுத்தி செஞ்சிட்ருக்கேன். ஐயா, இப்போது உங்களை மாதிரியே தான் நிறைய பேர்த்தோட எண்ணங்களும் இருக்கும். நம்ம ரசாயன உரங்களுக்கு போனால் அதிக விளைச்சல் எடுக்கலாம், அதிக லாபம் எடுக்கலான்னு. இயற்கை விவசாயத்தில் உண்மையாலுமே லாபம் எடுக்க முடியுமா? இப்போது 1 ஏக்கர் 2 ஏக்கர் இந்த மாதிரி வச்சுருக்க சிறு குறு விவசாயிகள் உங்கள் வீடியோ இப்போ பார்த்துட்ருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க ரசாயன உரங்களை வச்சு பண்ணிகிட்ருக்காங்கன்னா இயற்கை விவசாயத்தில் அதே லாபத்தை ஈட்ட முடியுமா? அந்த பயம் அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குங்க. முதல் ஒரு விவசாயி அடிப்படையை ஒன்று தெரிஞ்சுக்கணும். பூமி அப்படிங்கிறது நம்ம முதல் மூலதனம் பூமி அப்படிங்கிறது. அந்த பூமியில் அந்த மண் எப்படி வளமாக இருக்குதோ அந்த மண் வளத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த பயிர்கள் வளர ஆரம்பிக்கு. அந்த பூமியில் நாம் ரசாயன உரங்களை போடுற போது கார அமிலத்தன்மைகள் கூடிரு. அதாவது பண்ணையில் இருக்கக்கூடிய தொழு உரங்கள், பண்ணை கழிவுகளை பயன்படுத்துகிற போது அந்த மண் அதிக கரிமம் உண்டாக்குறதுக்கான ஒரு சூழல் அந்த மண்ணில் அந்த மண் இயற்கையாக இருக்கிறதுனால கார அமிலத்தன்மைகள் அந்த இடத்துலேருந்து அழியாமல் அது வளர ஆரம்பிக்கு. அதுக்கு முதல் படி மண்புழு. மண்புழு ரசாயன உரங்களை பயன்படுத்தினீங்கன்னா அந்த மண்புழு அழிஞ்சு போயிடும். அதே இது இப்போ நம்ம ஃபார்மில் நிறைய பார்க்கலாம் மண்புழு இருக்கிறத. இந்த மண்புழு தான் உழவனின் நண்பன்னு சொல்கிறோம். முதல் மண்ணை வளப்படுத்தணும். மண்ணை வளப்படுத்தியாச்சுன்னா விதை தேர்வு பண்ணணும். விதை தேர்வு பண்ணியாச்சுன்னா பருவகாலங்களுக்கு தகுந்த மாதிரி விவசாயத்தை பண்ணணும். விவசாயத்தை பண்ணுற போது இடுபொருள் அதிக செலவில்லாமல் குறைந்த அளவில் இடுபொருளை பயன்படுத்தி அதிலிருந்து எடுக்கக்கூடியது மிகப்பெரிய லாபமாக இருக்குது. உதாரணமாக சொல்லணுன்னா ஒரு 500 ரூபாய்க்கு உரங்களை வாங்கி போட்டு அதில் 1000 ரூபா கிடைக்கிறதுமே, ஒன்றுமே செலவில்லாமல் 500 ரூபா கிடைக்கிறதுமே பார்த்திங்கன்னா ரெண்டும் சரிவிகித அளவு இருக்குது. இப்போ நாம் நம்முடைய பொருளாதாரத்தில் எப்போவுமே விவசாயிக்கு ஏதோ ஒரு சூழலில் பற்றாக்குறை இருக்குது. அதுக்கு காரணம் என்னென்னா களைப்பயிர்கள், அதுக்கு போடக்கூடிய முதலீடு, ரெண்டாவது வரப்பு கட்டி உழவு ஓட்டி உரம் போட்டு விதை நல்ல தேர்வு பண்ணி அதை விதைக்கிற வரைக்கும் பொருளாதாரம் அவர் குறைஞ்சிட்டே தான் இருக்குது. அதுக்குள்ளே முதலீடு பண்ணக்கூடிய அளவுக்கு தான் இருக்குது. அந்த முதலீடு எப்போ நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னா அறுவடையில் கிடைக்கும். அறுவடையில் விளைந்த பொருள் எப்போ நல்லா விலைக்கு விற்குதோ அன்றைக்கி லாபம் கிடைக்கும். அதுதான் வேளாண்மையினுடைய ஒரு சிறப்பு. இந்த வேளாண்மையில் நாம் ஒரே பயிராக பண்ணாமல் கூட பல பயிர்களை பண்ணுற போது ஒரு பயிருக்கு விலை இல்லாட்டியுமே அடுத்த பயிரில் நம்மளுக்கு விலை கொடுக்கக்கூடிய சாத்தியம் இருக்குது. குறைந்த விலை விற்கிற போது அந்த பயிரை அந்த பொருளை பாதுகாக்கக்கூடிய தன்மையை நாம் உருவாக்கி வச்சுக்கணும். அப்போ தான் ஒரு விவசாயத்தில் முழுமையாக லாபம் சம்பாதிக்க முடியும். என்ன பொருள்
முதலீடு உள்ள நம்ம செய்கிறோமோ செலவு செய்கிறோமோ அந்த செலவை வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய தன்மையை நாம் அதை பாதுகாக்கிறதுலேருந்து உருவாக்கினா மட்டும்தான் வேளாண்மை பொருளாதார நிலையில் தோல்வி அடையாமல் இருக்குது. ஐயா, இப்போது நீங்கள் சொன்னது பார்த்தீங்கன்னா ஒரு பயிர் பண்ணாமல் பல பயிர்களை பண்ணால் நம்ம வந்து நஷ்டத்தையும் தவிர்க்கலாம், லாபத்தையும் எடுக்கலாம். இப்போது ஒரு ஏக்கர் இருக்குது, அடுத்து நான் என்ன பண்ணுறேன்னு தெரியலன்னு ஒரு விவசாயி இதை பார்த்துட்ருக்கேன்னா பல பயிரை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, அவர் எளிமையான முறையில் எப்படி அந்த பல பயிருக்கு போகிறதுங்கிற ஒரு சின்ன விளக்கம் கொடுத்தீங்கன்னா. இப்போ வந்து ஒரு பூமி இருக்குதுன்னா ஒரு 4 பகுதியாக பிரிச்சுக்கலாம், இல்லை 5 பகுதியாக பிரிச்சுக்கலாம். இந்த 5 பகுதியில் அன்னாடு பயன்படுத்தக்கூடிய கீரை வகைகள் ஒரு பகுதி, 2வது வந்து வாரக்கணக்கில் பயன்படுத்தக்கூடிய காய்கறி பயிர்கள், 3வது கால்நடைக்கு தேவையான உணவுப் பயிர்கள், அதாவது வந்து சோளம், ராகி, கம்பு, திணை, வரகு, இப்படி தானிய வகை பயிர்கள். அடுத்தது உணவுக்கு தேவையான பருப்பு வகைகள். இது எல்லாமே வந்து கலந்து தான் பயிர் பண்ணணும். இப்போ ஒரு காலத்தில் நாங்கள்லாம் மானாவாரியாக உழவு ஓட்டும்போது ஒரு சாலில் வந்து சோளம் போடுவோம், அடுத்த 4 சால் வரைக்கும் சோளம் இருக்குது, அடுத்த 5வது சால் அப்படிங்கிறது உழவு போகக்கூடிய பாதையில் பேர், அதுக்கு சால்னு பேர். இந்த உழவு ஓட்டுற போது அந்த உழவு ஓட்டுறதுக்கு பின்னால் அந்த விதையை தூவிட்டே போயிட்டுருப்போம். அடுத்த உழவு வந்து செய்கிற போது அந்த உழவு ஓட்டிய பகுதியை வந்து மறைச்சிட்டு போகிற மாதிரி அடுத்த கலப்பை போகும். அப்போ வந்து இந்த பயிர் வந்து வரிசையாகவும் இருக்குது, 2வது இடைவெளியாகவும் இருக்குது, 3வது 4 சாலுக்கு 4 முறை வந்து அந்த கோட்டில் தானியத்தை போட்டாச்சுன்னா 5வது பகுதியில் பருப்பு வகை பயிர்களை போடுவோம். தட்டைப்பயிறு, கொள்ளு, உளுந்து, அப்புறம் வந்து பாசிப்பயிறு, இதுகெல்லாம் போட்டு வருவோம். உளுந்து வரைக்கும் போடுவோம். ஈரிலை தாவரங்களான இந்த பருப்பு வகை பயிர்களை வந்து அதில் நாம் பயன்படுத்துவோம். அதை பயன்படுத்துகிற போது மழை காலங்களில் அந்த தானிய வகை பயிர்களுக்கு தேவையான நைட்ரஜனை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை அந்த பருப்பு வகை பயிர்களில் வந்துடும். வேர் முடிச்சுன்னு சொல்லுவோம். இன்றைய காலத்தில் நிறைய அறிவியல் வளர்ந்ததுக்கு பின்னால் அதில் என்னென்ன சத்து இருக்குது, அது எப்படி அந்த பயிருக்கு உதவி அதுக்கு சப்போர்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத ஆதாரபூர்வமாக அவங்க நிறைய வெளியிட்டிருக்காங்க. இது ஒரு பண்டை காலத்தில் இந்த விஞ்ஞானம் வளர்கிறதுக்கு முன்னாலேயே இந்த பயிர்கள் எல்லாம் பயிர் பண்ணி எல்லாம் செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. மானாவாரியாக விளையக்கூடிய காடுகளில் துவரை இருக்குது, அவரை இருக்குது, தட்டைப்பயிர் இருக்குது, வேலியோரங்களில் ஆமணக்கு இருக்குது, இத்தனை பயிர்களும் இருக்குது. வேலியோரத்தில் இருக்கக்கூடிய ஆமணக்குகள் உள்ளே வரக்கூடிய பூச்சிகளை தடுத்துரு, உள்ளே இருக்கக்கூடிய தானிய வகை பயிர்களுக்கு பருப்பு வகை பயிர்கள் சத்தை கொடுக்க ஆரம்பிச்சிரு. சத்தை கொடுக்குற போது பயிர்கள் நல்ல வளர்ச்சியாகவும் கருதுகள் திறனாகவும் தானியங்கள் வந்து எந்த பழுதும் இல்லாமல் நம்மளுக்கு முழுமையான ஒரு தானியத்தையுமே அறுவடையும் கொடுக்கக்கூடிய தன்மை அந்த காலத்தில் இந்த கலப்பு பயிர் முறையில் நம்மளுக்கெல்லாம் கிடச்சிது. அதை வச்சு ஒரு பொருளாதாரத்தில் ஒரு விவசாயி தன்னுடைய தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய தன்மை அன்னைக்கு இருந்தது. ஓகேங்க. இப்போது வந்து இயற்கை வழி வேளாண்மை பண்ணுங்கன்னு சொல்லி நீங்கள் வலியுறுத்துறீங்க. உங்களை மாதிரியே நிறைய பேர் செயற்கை வழிக்கு போயிட்டு இப்போ அடுத்த தலைமுறை வந்து அந்த நிலத்தையோ இல்லை அந்த வேளாண்மையோ தொடரப்போ அவங்களுக்கு அந்த இயற்கை வழி விவசாயம் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. மேலும் பல சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும், நம்ம ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணணும்.